ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட குட்டி தோட்டத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த தோட்டத்தில் வளர்ந்துருக்க இந்த செடியெல்லாம் எப்படி வளர்ந்துச்சுன்னா, நம்ம டெய்லி வெஜிடபிள் சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுற அதோட வேஸ்ட்டுகள் தான் இந்த மாதிரி மண்ணில் போட்டதுனால இந்த மாதிரி செடிகள் நமக்கு வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி நம்ம குப்பை தொட்டியில் போடாமல் நம்ம வெஜிடபிள்ஸை வேஸ்ட்டை வந்து மண்ணில் போட்டோன்னா அதோட விதைகள் எல்லாம் சேர்ந்து செடிகளாக முளைக்குது. அதோட வேஸ்டேஜ் எல்லாம் என்ன ஆகுனா என்ன ஆகுதுன்னா செடிகளுக்கு நல்ல உரமாக மாறுது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் எங்களுக்கு என்ன செடியெல்லாம் நிற்குன்னா, பப்பாளி செடி நிற்குது, பலாமரம் நிற்குது, மஞ்சள் நிற்குது, இஞ்சி நிற்குது, அப்புறமா கரும்பு நிற்குது, ரம்புட்டான் நிற்குது, அப்புறம் நம்ம இந்த பிரியாணிக்கு போடுற இலை, எங்கள் ஊரில் அது ரம்ப இலைன்னு சொல்லுவோம், ரம்ப இலை நிற்கி. இந்த மாதிரி நிறைய செடிகள் நிற்குது. இதுக்கு நம்ம வந்து எந்த விதமான உரம் ஒன்றும் வாங்கி போட வேண்டிய தேவைகள் வராது. ஏன்னா அந்த வெஜிடபிளோட வேஸ்ட்டே நமக்கு வந்து உரமாக கிடைக்குது. அதனால செடியோட க்ரோவிங் நல்லா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா பச்சை மிளகுல வந்து மிளகாயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிட்டு, அப்புறமா நம்ம என்ன பார்க்குறோன்னா, இது வந்து வெள்ளை துளசி. இது வந்து நம்ம சளி, இருமல், அப்புறம் வந்து சுவாச பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த துளசி வந்து ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டை வந்து இப்போ தான் பூ வர ஆரம்பிச்சிருக்கு, காய் போட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதுக்கு எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணலை, உரம் ஒன்றுமே யூஸ் பண்ணலை. அதனால் வந்து இதோட க்ரோயிங் வந்து நல்லா தான் இருக்குது. அதனால் நீங்களும் உங்கள் வீட்டில் வேஸ்ட் ஆகிற பல வேஸ்ட்டெல்லாம் குப்பை தொட்டியில் போடாமல் இந்த மாதிரி ஏதாவது மண்ணில் போட்டு நீங்களும் அது வந்து பலன் பெறுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.